Good morning to one and all present here. Today we are going to discuss about coordination chemistry. The transition metal have a tendency to form a complex or coordination compounds. Transition metal உடைய tendency அதோடைய இயல்பு என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் or coordination compounds வந்து ஃபார்ம் பண்ணும். What is meant by complex? Complex is a metal center plus ligand or commonly called as complex. Metal centerம் ligand இருந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க or coordination compounds. A compound containing coordination bond typically between the central metal atom and number of other atom or a group, then it is called as coordination compounds. This complex or coordination compound is derived from a Latin word complexes or and coordinate, and the complexes and coordinate which means அதோட மீனிங் என்னன்னா hold or to arrange. இந்த காம்பவுண்டோட நேம் வந்து CrCl3 6H2O. இது வந்து குரோமியம் 3 குளோரைட், 6னா ஹெக்ஸா, வாட்டர்னா H2Oனா வாட்டர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. அப்போது குரோமியம் 3 குளோரைட் ஹெக்ஸா ஹைட்ரேட். இட் ஃபார்ம் பர்பிள் கலர், பேல் க்ரீன் கலர் ஆர் டார்க் க்ரீன் கலர் அண்ட் இட் ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். என்ன ஃபார்ம் பண்ணணும்னா இது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். எப்போ வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம், மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு கலர் கொடுக்கும், நான் மெட்டல் கூட கொடுக்கும்போது வேறு கலர் கொடுக்கும். அப்படி கொடுத்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். லெஸ் டெண்டன்சி தேன் டி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்படி ஃபார்ம் ஆகிற கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து லெஸ் டெண்டன்சி, அதோடைய இயல்பு வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் விட கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் we are going to discuss about coordination compounds and double salt. Two or more stable compounds in a solution are mixed together and allowed to evaporate. The possibility of formation of double salt and coordination compounds. இது வந்து சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. இந்த சொல்யூஷனில் வந்து 2 or more stable compound வந்து ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணி blend பண்ணுறாங்க. blend is nothing but mixing together and allowed to evaporate. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எவாப்ரேட் பண்ணுறாங்க. எவாப்ரேட் பண்ணும்போது ரெண்டு வந்து ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து டபுள் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஈக்யூமோலர் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் ரியாக்டட் வித் த அமோனியம் சல்ஃபேட். இட் வில் ஃபார்ம் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட். ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மூரிஸ் சால்ட். இது வந்து ஃபெரஸ் சல்ஃபேட். ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து எதை கூட ரியாக்ட் பண்ணாங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் கூட ரியாக்ட் பண்ணி மூரிஸ் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து FeSO4 NH4 2 times SO4 6H2O. இது வந்து மூரிஸ் சால்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் play an vital role in a biological function. Example hemoglobin. Hemoglobin வந்து transport the oxygen from one part of the body to the other part of the body. The coordination compound is iron. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அயன் வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து கோபால் அமீன். கோபால் அமீன் வந்து விட்டமின் B12. அது வந்து விட்டமின் B12. இது எங்கே யூஸ் பண்ணாங்க, கோஃபேக்டர் இன் DNA. இது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆஃப் கோபால்ட். குளோரோஃபில். குளோரோஃபில் வந்து பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் அ பிளான்ட்ஸ். எந்த பிக்மெண்ட் வந்து ப்ரெசன்ட்னா க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் அ பிளான்ட். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ photosensitizer in photosynthesis. Example coordination compound of magnesium. Chlorophyll வந்து coordination compounds of magnesium. Ziegler-Natta. Ziegler-Natta வந்து a mixture of titanium tetrachloride and trialkyl aluminum. It is used as a catalyst in a industrial process. இந்த Ziegler-Natta வந்து industrial processல catalyst-ஆ யூஸ் பண்ணாங்க. Wilkinson catalyst. Wilkinson catalyst வந்து ரோடியம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ரோடியம் வந்து யூஸ் as a industrial process. It is used as a catalyst. Inorganic qualitative analysis. This ferric chloride FeCl3 is a ferric chloride is reacted with the potassium thiocyanate KSEN. அது கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பொட்டாசியம் ஃபெர்ரி தயோசைனேட் வந்து ஃபார்ம் ஆகுது. K3FeSCN6 வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் பொட்டாசியம் ஃபெர்ரி தயோசைனேட். இந்த ஃபெரிக் குளோரைடு வந்து எந்த கலர், பொட்டாசியம் தயோசைனேட் வந்து கலரில் சொல்யூஷன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னா பிளட் ரெட் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் டு ஐடென்டிஃபை த கான்ஸ்டியூஷன் அயான் present in the both the compounds. இந்த மோரிஸ் சால்ட்லையும் பொட்டாசியம் ஃபெரிக் தயோசைனேட்லையும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க.
இந்த கான்ஸ்டியூஷன் அயான்ஸ் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் வழியாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மோரிஸ் சால்ட்டில் வந்து Fe2 ப்ளஸ் அயான்ஸ், NH4 ப்ளஸ் அயான்ஸ் அண்ட் SO4 2- அயான்ஸ் அது வந்து ப்ரெசென்ட் ஆச்சுன்னா அது வந்து ஆன்சர் பண்ணும். பொட்டாசியம் ஃபெர்ரி தயோசைனைடில் will not answer for Fe3+ அயான்ஸும் அண்ட் SCN- அயான்ஸுக்கும் ஆன்சர் பண்ணாது. ஒன்லி K+ வந்து தான் ஆன்சர் பண்ணும். இட் ஆன்சர் ஃபார் K3+ அயான்ஸ். For example of double salt is this Morris salt is the example of double salt and coordination compounds this potassium ferrithiocyanide is the example of coordination compounds. The double salt lost their identity and dissociated the constitution ions. இது வந்து டபுள் சால்ட் வந்து இந்த மோரிஸ் சால்ட் வந்து டிசோசியேட் ஆகிட்டு Fe2+, NH4+, SO4 2- சிம்பிள் அயான்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். whereas the coordination compounds, the complex of coordination compounds does not lose their identity. அதோடைய அடையாளத்தை வந்து இழக்காமல் அது வந்து never dissociated to give simple ions. அது வந்து டிசோசியேட்டட் ஆகாமல் இந்த FeCN6 வந்து டிசோசியேட்டட் ஆகாமல் சிம்பிள் அயான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. Next we are going to discuss about Werner's theory. Alfred Werner was the first one to propose the coordination compounds. Alfred Werner is a scientist that is the first man to propose the coordination compounds. He observed the behavior of them. Alfred Werner is a Swiss chemist. Alfred Werner he is also called as father of coordination compounds. Werner theory coordination compounds or complex compounds இதுதான் இந்த எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஆர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் K4FeCN6 அப்புறம் CONH3 6 times Cl3 இது ரெண்டும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்கொயர் பேக்கெட் எது வந்து ரெப்ரசன்ட் பண்ணால் இந்த ஸ்கொயர் பேக்கெட் வந்து ஒரு காம்பவுண்ட்ஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸு இல்லாமல் இருக்காது. இந்த ஸ்கொயர் பேக்கெட் எது ரெப்ரசன்ட் பண்ணுன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். This square bracket is referred to the coordination sphere. Inside the coordination sphere எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆகுதோ அது வந்து மெட்டல் சொல்லுவாங்க. எது மெட்டல்ஸ்க்கு வந்து பக்கத்தில் இருக்குதோ அது வந்து லிகாண்ட் சொல்லுவாங்க. அப்போது Fe வந்து மெட்டல்ஸ், சைனைட் வந்து லிகாண்ட். அதே மாதிரி அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து எது சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் சொல்லுவாங்க. இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள ஃபர்ஸ்ட் எது ப்ரெசென்ட் ஆகுதோ அது வந்து மெட்டல். அப்போது இங்கே வந்து கோபால்ட் வந்து மெட்டலு, மெட்டலுக்கு பக்கத்தில் எது இருக்குதோ அது வந்து லிகாண்ட். அப்போது அம்மோனியா வந்து லிகாண்ட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வந்து எது வந்து அவுட் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ப்ராக்கெட் இஸ் கால்ட் அஸ் குரூப் தட் ப்ரெசென்ட் அவுட் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ப்ராக்கெட். இது வந்து K4 வந்து குரூப் ப்ரெசென்ட் அவுட் சைட் ஆஃப் த ஸ்கொயர் ப்ராக்கெட். இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு அவுட் சைடில் இருக்குது. இது வந்து குரூப்னு சொல்லுவாங்க.